அடடா! என்ன மாரி காய்க்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் தக்காளி செடி எவ்வளோ பூக்கள் பாருங்களேன். செம்மையா பூத்திருக்கு. எல்லாமே பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே இங்கே திரும்பி பார்த்தோன்னா ரோமா டொமேட்டோஸ்ன்னு சொல்லக்கூடிய பிங்க் கலர் டொமேட்டோ. இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே ராவாகவே சாப்பிட்லாம். சேலட் டொமேட்டோஸ் மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். எந்த பக்கம் வந்தாலும் சரி, எங்கே பாரு தக்காளி செடிங்க. தக்காளி நம்மளுக்கு சமையலுக்கு அத்தியாவசியமான ஒன்று இல்லை. அதனால் நிறைய செடி போட்டு வைப்போம் ஒரு வருஷமும். இந்த வருஷம் செம்மையாக காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்களா அழகாக ஒரு தொப்பி போட்டபடி. என்னென்ன வகைலாம் கேட்காதீங்க, அந்தளவுக்கு வகைகள்லாம் எனக்கு தெரியாது. ஓரளவுக்கு காய்ச்சாதான் எனக்கு தெரியும் வகைகள்லாம். எல்லாமே அற்புதமாக காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ ஹைட்டாக ஷார்ட்டாக. நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் பல வகை தக்காளி போட்டு வச்சுருக்கோங்க. இங்கே பாருங்கள், ஒரு சில செடிகளில் வந்து ஃபங்கல் அட்டாக்கம் வர ஆரம்பிச்சிருக்கு. அதையும் கவனிக்கணும் நம்ம. இந்த தக்காளி பாருங்களேன், ஷேப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குங்களா. இதுவும் நல்லா வளருது. இந்த தக்காளி கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது டிராஃப்ட் டொமேட்டோ. தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.